ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை மாவு வச்சு கேக் செய்ய போகிறோங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடியதுங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க நம்ம சாஃப்டான டேஸ்டியான கோதுமை மாவு கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கோதுமை மாவு கேக் செய்கிறதுக்கு நம்ம சீனி சேர்க்க போகிறது இல்லைங்க, நாட்டு சக்கரை சேர்த்து தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இங்கே நாட்டு சக்கரை 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை பவுலில் சேர்த்துக்கிறேன். அதோட 1/3 கப் பால் அதை சேர்த்துக்கிறேன். குக்கிங் ஆயில் 1/4 கப் அளவு அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சர்க்கரை நல்லா கரையணுங்க, அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரை, பால், எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா அதில் சலிச்சு விட்டுறலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால் கொஞ்சமாக இதில் நான் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுடலாம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டரை இந்த கேக் ட்ரேயில் மாற்றிக்கிறேங்க. இந்த ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கேன். இது மேலே கொஞ்சமாக நட்ஸை தூவிக்கலாம். நட்ஸை தூவிக்கிட்டாச்சு. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் ட்ரேயை அதில் வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாங்க. கேக் ட்ரே வச்சோடனே மூடி வச்சாச்சுங்க. 40 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும். ஒட்டலை பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம் கேக்கை. கோதுமை கேக் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினோடனே எடுத்தால் தான் நல்லா வரும். கேக் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளோட கோதுமை மாவு கேக் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.